நம்புகிறேன். அப்படியாக தீமையை அழித்து நன்மையை தருகிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளின் பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஏசாயா 53 குறித்து அதிகமாக நம்ம இந்த நாட்களில் கேட்டோம். அதில் இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை இந்த நாளிலே நாம் படித்துக்கொள்வோம். இந்த ஏசாயா 53 இதை நம்ம ஒவ்வொரு ராபோஜன ஆராதனையிலும் நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம். அவர் நமக்காக வாதிக்கப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று. மாற்றுகிற இழப்பீட்டு பலி என்ற தலைப்பில் வியாழக்கிழமை பாடத்தில் நம்ம கொஞ்சம் தியானிப்போம். இந்த தாசன் என் தாசன்றார். அவர் குற்ற நிவாரண பலியாக நம்முடைய தாசன் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு நமக்காக இருக்கிற ஒரு தாசனை குறித்து நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ளப் போகிறோம். ஏன் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? அவர் அந்த ஏசாயா 53வது அதிகாரத்தை அப்படி கந்தாகை மந்திரி படித்து கொண்டே வருகிறார். ரதத்தில் படித்துனே வர்றாரு. பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அதனுடைய விளக்கத்தை சொல்லு என்று சொல்லி ஆவியானவர் அவரை அனுப்புகிறாரு. அப்போது அவர் அதை புரியுதான்னு சொல்லி விளக்கி காட்டுறார். அப்போது அந்த யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் அந்த நம்முடைய மீட்பின் தாசன், நம்மளை மீட்டு எடுக்கிற தாசன், நமக்காக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி என்பதை யூதர்கள் உணராது இருந்தார்கள். நம்ம இன்றைக்கி உணர்கிறோம். எப்படி உணர்றோன்னா, லூக்காவில் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், யோவான் 12, 37, 38 அந்த வசனங்கள்லாம் படிக்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டி அந்த ஏசாயா 53 சொல்லப்பட்ட அந்த தாசனை குறித்து, நீங்கள் நம்புறீங்களே, நீங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறீங்களே, அந்த தாசனை குறித்து நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாடுகளில் தேவ பிள்ளைகள் கூறுகிறார்கள். ஏசாயா 53 1, 2க்கு ஒத்த வசனம் யோவான் 12ஆம் அதிகாரம் 37, 38 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அற்புத அடையாளங்களெல்லாம் பார்த்தீங்களே, அதெல்லாம் நடத்துகிறாரே, அவர் தான் அந்த மேசியா அப்படின்னு சொல்லி அதை விளக்கமாக ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரே, அது உங்களுக்கு காது கேட்கலையே, உங்களுக்கு உங்களுக்கு தெளிவாக இல்லையே, உங்களுடைய மனக்கண் குருடாக இருக்கிறதே என்று சொல்லி அங்கே விளக்கி கூறுகிறார்கள். அப்போது நம்ம எப்படி இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை லூக்கா 4:18 பார்க்கலாம். அப்போது ஆண்டவர் முன்னடையாளமாக யோவான் ஸ்நானகனுக்கு சொன்னார். அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்குவார். அப்போ தேவ ஆவியானவரை புறாவை போல யார் மேலே இறங்கினாருன்னா ஏசப்பா மேலே இறங்குறத நம்ம ஞானஸ்நான காரியங்களில் நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தான் அந்த மேசியா என்று சொல்லி யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, யூத கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொண்டார்கள், நாமளும் ஏற்றுக்கொண்டோம். அப்போது அந்த இயேசு கிறிஸ்து இவர்தான் என்று பழைய ஏற்பாட்டிலேயே எப்படி நம்ம ஒரு யூதருக்கு, அப்படி யெகோவா விட்னஸ்காரங்க, மணவாட்டி சபை, இப்படி குழப்புற சபைங்க நிறைய இருக்குது, அவங்களுக்கு நம்ம எப்படி எடுத்து நம்ம இயேசு கிறிஸ்து தான் அந்த மேசியா எப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லி அதை குறித்து ஒரு 4-5 வசனங்கள், இது அவுட் ஆஃப் போர்ஷன் தான், ஆனாலும் இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, அதையும் நான் அந்த நாளில் சொல்கிறேன். ஏசாயா 42, 1, 2 என் தாசன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஈசாயின் அடிமரம். அதில் தான் ஏசாயா 1, 2 இருந்தது போல் இளங்கிளை துளிர்க்கிற வேரை போல இருக்கிறார். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேர் போல உள்ளவர். அவர் யாருன்னா தாவீது வம்சத்திலிருந்து வருகிறவர். அவர் ஈசாயின் அடிமரம் என்று சொல்லி ஏசாயா 42, 1, 2 படிக்கிறோம். சகரியா 3:8 படிக்கிறோம். அதெல்லாம் வீட்டில் போய் கூட நீங்கள் படிச்சுக்கோங்க, டைம் ஆயிடுச்சு. எரேமியா 23:5 அந்த இயேசு கிறிஸ்துவ குறித்து பழைய ஏற்பாடுகளில் ஒரு யூதருக்கு நம்ம எப்படி சொல்லணும், யெகோவா விட்னஸ்காரங்களுக்கு எப்படி சொல்லணுன்றதை குறித்து நீங்கள்லாம் படிச்சுக்கோங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1, 2 அப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. அதை லூக்காவில் நிறைவேறுது. 4:18 ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அப்படின்னு ஏசப்பா லூக்கா 4:16 18 வரைக்கும் படிக்கும்பொழுது அவர் வாசிக்க எழுந்து நின்று ஓய்வு நாளில் போயிட்டு அவர் தன்னை குறித்து நான் தான் அந்த மேசியா என்பதை தைரியமாக அந்த யூத ஆலயத்தில் அவர் அறிக்கையிடுகிறார். அப்போது ஆவியானவர் புறாவை போல யோவான் ஸ்நானகனுக்கும் இறங்கினார். அதனால் ஏசப்பா தான் அந்த மேசியா, நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய துக்கங்களுக்காக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக வந்தவர் ஏசப்பா தான். அதை இந்துக்கள் இவர் தான் முத்திநாதர் என்று ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் தனியாக
பிரிந்து நிற்கிறார்கள். அவர் தான் இந்த மேசியா தான். நம்ம பலி ஆடுகளை இன்னும் பலியை செலுத்திட்டு தான் இருக்கிறாங்க. கோழியை வெட்டி, ஆடை வெட்டி, மனுஷனை வெட்டி அப்படியாக பலி செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்து தான் அந்த பலி ஆடு என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தான் நம்முடைய துக்கங்களை சுமப்பார் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம ஏற்றுக்கொள்கிறோமானா நம்முடைய ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கணும். அவருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டதுன்னா நம்ம அவரை விசுவாசித்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது அவர் நமக்கு அவரை வெளிப்படுத்துகிறார் என்று நாம் அறிகிறோம். அப்போது யூதர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஏன்னா அவங்க இன்னும் மேசியா வருவாருன்னு சொல்லி இன்னும் எக்காலம் ஊதி இன்னுமே அவங்க பலி செலுத்தி வந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்துக்களும் இன்னும் முத்திநாதர் வருவார்னு எதிர்பார்த்துன்னு பலி இட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போது மேசியா வருவாருன்னு யூதரும் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் அவருடைய புயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5-6 பார்க்குறோம். அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் முன்பாக இருக்கிறார், பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிறார் என்று நம்ம அறிகிறோம். அப்போது நம்ம செய்ய வேண்டிய பாவத்துக்கு அவர் நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக அவர் பலியிட்டார் என்பதை நம்ம இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 6, 7, 4, 5, 10வது வசனம், 12வது வசனங்கள் அனைத்தையும் நம்ம அடிக்கடி படிக்கிற வசனங்கள். இதில் ஏசப்பா அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டார். யாருக்காகன்னா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதற்கு அவர் ஆக்கினை அடைந்தார்னு பார்க்குறோம். அவருடைய தழும்புகள் நம்மை குணப்படுத்துகிறது என்று பார்க்குறோம். கர்த்தரே நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். நாம சாக வேண்டிய இடத்துல காயின் ஆபேலை கொலை பண்ணிட்டான். அந்த ஆபேல் செத்துட்டார். அவருடைய ரத்தம் பரலோகத்தில் கூக்குரல் இடுகிறது. அந்த ஆபேல் செத்துட்ட உடனே அந்த காயின் ஒரு குற்றவாளியாக நிற்கும் பொழுது அவரை என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பாவோ சகோதர சகோதரிகளோ சொந்த பந்தங்களோ என்ன பண்ணுவாங்க, அடப்பாவி என் பிள்ளைய அடிச்சிட்டேன்னு அடிக்க வருவாங்க. ஒரு வண்டியில் யாரோ ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ அடிச்சிட்டாங்கன்னா அவனை பிடிச்சி நம்ம எல்லாம் அடிப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவனை மன்னித்துட்டு உன் பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காயினை விடுதலை பண்ணிட்டு நம்ம ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே செய்கிற ஒவ்வொரு அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணி அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய துக்கங்களை சுமப்பதற்கு அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறாருன்னு பார்க்குறோம். கர்த்தரோ 10வது வசனத்தில் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்போ ஆண்டவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்துட்டாரு. அந்த விலையேற பெற்ற ரத்தத்துக்கு நம்ம எதையுமே ஈடு செலுத்த முடியாது. நம்முடைய ஆத்துமாவை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு சாட்சியாக வாழ்ந்து அதே போல் பாவத்தில் மறிக்கிற அநேக ஆத்துமாக்களை நாம் ரட்சிப்பதற்கு அவர் சொன்ன வழிகளிலே நம்ம அநேகரை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு நம்ம உதவிக்கரங்களை நீட்ட வேண்டும். நம்ம அவர்களுக்காக சத்தியத்தை சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கணும். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி ஆகிறார். அவர் நொறுக்கப்படுறார், அவர் மறிக்கிறாரு, அவர் நம்ம சாக வேண்டிய இடத்துல அவர் செத்தார். அதே போல் இன்றைக்கும் அநேகர் செத்து கொண்டு இருக்கிறார்கள் பாவத்திலிருந்து. அந்த பாவத்திலிருந்து அவங்கள மீட்கிறதுக்கு நம்ம அவர் போல நம்ம வாழணுன்ட்டு அவர் ஆசைப்படுறார். அநேகரை அவருடைய பாவம் நீதிமான ஆக்குகிறது. அவருடைய அக்கிரமங்களை நம்முடைய அக்கிரமங்களை அவர் தாமே சுமந்து கொண்டார் என்று சொல்லி 11வது வசனத்தில் பார்க்குறோம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்காக பங்காக கொடுப்பார். அநேகரை மீட்கிறதுக்காக அவர் பலியானார். அநேகருக்காக அவருடைய இரத்தத்தை தெளித்தார். அவருக்காக அவர் சித்திரவதை அடைந்தார். அவர் தாகப்பட்டார், அவர் தாகமாக இருந்தார், அவர் பசியாக இருந்தார். அவர் ஒரு ஆட்டை போல அமைதியாக இருந்து தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கணும். அந்த தாசன் அவர் அந்த தாசன் நம்மளை மீட்கிறதுக்காக வந்த தாசன் அவர் தான் இயேசு கிறிஸ்து என்ற பேரில் இந்த உலகத்துக்கு அவர் இரட்சகராக வந்தார் என்பதை நாம் அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறோம். அது நம்ம ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நமக்கு ரட்சிப்பே கிடையாது. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார்.
ஆண்டவர் நம்ம ஒரு பாவியும் பாவம் செய்யும்போது இந்த பூமியானது கரைப்பட்டு அந்த ஆபேலின் ரத்தம் அப்படியே பூமியில் பட்டவுடனே கரைப்படிந்த ஒரு பூமியாக மாறிவிட்டது. நம்ம ஒவ்வொருவரும் குற்றம் செய்யும்போது பாவத்தோட நம்ம இருக்கும் பொழுது இரத்த கிரயமாக அவர் பலியாகி அவருடைய ரத்தம் அந்த சிலுவையிலிருந்து சொட்டு சொட்டாக வழிந்து அந்த எருசலேம் வீதி எங்கும் அப்படியே அந்த ரத்தம் ஒழுகி கொண்டு போகிறது. அப்படி போகும்பொழுது அந்த பூமியின் மீது நம்ம பாவக்கரை படிந்த அந்த பூமியின் மீது அவருடைய பரிசுத்தமான விலையேற பெற்ற நம்மை படைத்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன் நம்மளை உண்டாக்கினவருடைய ரத்தம் இந்த பூமியில் பட்டவுடனே அந்த பூமியில் உள்ள எல்லா பாவங்களும் கழுவப்பட்டது. நாம் பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக மாற்றப்பட்டு விட்டோம். அதுதான் மாற்றுகிற இழப்பீட்டு பலி என்ற தலைப்பில் இந்த நாளில் நம்ம படிக்கிறோம். நம்முடைய பாவங்களையும் நம்முடைய துக்கங்களையும் அவர் சுமந்தார். இனி நாம் சுமக்க வேண்டியதில்லை. அதே போல் நாமும் பரிசுத்தமாக இருக்கணும். அவரை போல் நம்ம போல் இருக்கிற பாவிகளையும் இந்த பாவிகள் போய் தான் அந்த பாவத்தை குறித்து விலக்கி சொல்லி அந்த ஒவ்வொரு பாவம் செய்கிறவர்களை மீட்க வேண்டும் என்ற பொறுப்பை நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் கொடுத்திருக்கிறார். நாம் அதை செய்து அவருடைய வருகைக்காக நாம் அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.